வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பான சிந்தனை துளி தியானமும் எண்ணமும். மனதை நிறுத்தி வைப்பதென்பது இயலாத ஒன்று. மனதை ஒடுக்கி மனதினை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களற்ற நிலைக்கு செல்வது என்பது எளிதானது அன்று. ஆகவே தியான பயிற்சிக்கு வரும் அன்பர்களை அவ்வாறு செய்ய சொல்வது பெரிய பயனை அளிக்காது. நீங்கள் செய்ய சொல்ல வேண்டியதெல்லாம் மன இயக்கத்தை சற்று ஒழுங்குபடுத்துதல் தான் என்பதுவே சரியாக இருக்கும். அவ்வாறு ஒழுங்குபடுத்துதல் என்பது நம் தவ முறையிலும் அகத்தாய்வின் மூலமும் நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான். சாதாரணமாக மனம் ஓர் இடத்தில் நிலைப்பதில்லை. ஏனெனில் உணர்ச்சி வயப்பட்டும் வேகமாகவும் செயல்பட்டே அது பழகிவிட்டிருக்கிறது. உதாரணமாக, மழை நீரானது புவியீர்ப்பு விசைக்கேற்றபடி தனது பாதையை அமைத்து கொண்டு ஓடும். மீண்டும் மழை வரும்போது அதே பாதையின் வழியாகத்தானே ஓடும். அது வேறு திசையில் செல்ல முயற்சிப்பது இல்லை. பழைய அதே பாதையிலேயே செல்வது அதனுடைய தன்மை. மனமும் அது போன்றுதான் செயல்படுகிறது. ஆனால் தியானம் என்பதோ அதை பயின்ற பிறகு மனதை பழைய வழியில் செல்லாதிருக்குமாறு வைத்து பழகுவதே ஆகும். இந்த திறனில் வெற்றி கிடைக்க சில காலம் ஆகும். அக்காலம் அவரவர் கர்ம வினைக்கேற்றவாறு மாறுபடலாம். ஆனால் இடையில் மனம் தளராமலும் முயற்சியை கைவிடாமலும் இருக்க வேண்டும். மழை நீரின் வழியை மாற்ற வேண்டுமானால் அதன் ஓட்டத்திற்கு மாற்று வழி ஒன்று தயார் செய்ய வேண்டும். நீர் முழுவதும் அதில் திரும்புமாறு செய்ய வேண்டும். அதே போல தொடர்ந்து தியானம் செய்யும் போது தாங்கள் எதிர்பார்க்கும் காலத்திற்கு முன்பாகவே கூட மனம் நுண்ணிய நிலையை அடைந்து விடுவதால் புதிய பாதையில் திரும்பிவிட மனதினால் முடியும். ஆரம்ப பயிற்சி அன்பர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து தவம் செய்யும் கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ளும் போது அவர்களின் தவ ஆற்றலும் சேர்ந்து அந்த கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ளுகின்ற ஆரம்ப சாதகர்களின் ஆற்றலும் சிறிது சிறிதாக பெருகி வரும். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தியானமும் எண்ணமும். அதாவது தியானம் செய்வதற்கும் எண்ணத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த எண்ணத்தை சரி செய்வதுதான் தியானத்தினுடைய பணி என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சிந்தனையில் முதல் தத்துவமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது மனதை முழுமையாக நிறுத்திவிடுவது என்பது இயலாத காரியம். அதாவது மனம் இல்லாமல் செய்வது என்று சில பேர் யோக நிலையில் சொல்லுகிறார்கள். மனம் இல்லாமல், மனம் என்ற ஒன்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது, பிரிந்த பிறகுதான் அது சாத்தியமே தவிர உடலுக்குள்ளாக மனம் இருக்கும் வரை, அதாவது உடலுக்குள்ளாக உயிர் இருக்கும் வரை மனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த உயிரின் படற்கை நிலை என்பது மனமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். இது இயற்கையின் இயல்பு.
எப்பொழுது உயிரினம் என்று தோன்றியதோ அங்கு மனம் என்ற ஒன்று தோன்றிவிட்டது. அதை நிறுத்த முடியாது. இதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மனம் இருக்கத்தான் செய்யும். அப்ப தியானத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தியானத்தின் உச்சநிலை என்பது ஒன்று. இப்பொழுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை தியானத்துக்குள் கொண்டு வருவது என்பது ஒன்று. சிலர் அந்த உச்ச நிலையை அடைந்தவர்கள் இந்த நிலைக்கு நிலைப்பதுதான் தியானம் என்று ஆரம்ப சாதகர்களையே அந்த நிலைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அதுவும் சாத்தியம் அல்ல. அதுதான் இரண்டாவது கருத்தாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணங்களற்ற நிலைக்கு செல்வது. அப்ப எண்ணங்கள் ஏதும் இல்லாமல் மனம் மனமாக தனித்த மனமாக இருப்பது என்ற ஒரு நிலை. இது ஆரம்பத்தில் நேரடியாக அந்த நிலைக்கு செல்வது என்பதும் சாத்தியம் ஆகாது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த நிலையை உணர்ந்தவர்கள், அந்த நிலையில் நிலைப்பவர்கள்தான். ஆனால் சமுதாயம் என்று வரும்பொழுது சமுதாயத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த தியானத்தை படிப்படியாக அந்த நிலையை நோக்கி நகர்த்தி செல்வதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் இந்த பயிற்சிகளாக இருக்கிறது. அதனால்தான் நாம் அடிக்கடி கூறுகிறோம், மகரிஷி அவர்கள் சமுதாய மக்களின் நிலைக்கு தகுந்தாற்போல் அவர்கள் தன்னை இறக்கி கொண்டார்கள். தான் இறங்கி வந்து இதை எளிமைப்படுத்தி இதை சுலபமாக நம்மை அந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைக்காக அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இடத்தில் நாம் இப்பொழுது பொதுவாக தியானம் என்பது என்ன செய்கிறது என்று பார்த்தால், எண்ணங்களை சீரமைத்து ஒழுங்குபடுத்துவதுதான் இப்பொழுது தியானத்தின் முதல் நிலை. அனைத்து சமுதாய மக்களுக்கும் இதுதான் சாத்தியம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது, நாம் பழக வேண்டியது. அதன் பிறகு அதில் நாம் முழுமை அடைந்து விட்டால் அந்த எண்ணங்களற்ற மனம் என்ற ஒரு நிலை தானாக அமையும். சொல்லுவார்கள், சும்மா இருப்பதுதான் தியானத்தின் முழுமை நிலை என்று சொல்லுவார்கள். அந்த சும்மா இருப்பது என்பது எப்பொழுது சாத்தியம் என்றால், முதலில் இப்பொழுது தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதே, அந்த எண்ணங்கள் எல்லாம் கர்ம வினையின் அடிப்படையில் தோன்றி மீண்டும் கர்ம வினையை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடியது தானே இப்பொழுது சமுதாயத்தில் நடக்கிறது. முதலில் அதிலிருந்து ஒரு மாற்று பாதைக்கு மனிதனை மாற்ற வேண்டும். அப்ப என்ன வேண்டும்? அந்த எண்ணங்கள் தூய எண்ணங்களாக மலர்வதற்கு முதலில் அதற்குரிய பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் இப்பொழுது மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தியான பயிற்சி. அப்ப இந்த தியானம் இப்பொழுது என்ன செய்கிறோம்? நாம் முதலில் புலன் வழியாக செல்லக்கூடிய மனதை புலனிலிருந்து விடுவித்து உயிரை பார்க்கிறோம். அப்ப அங்கு உயிரை கவனிக்கின்றோம். ஏதாவது ஒன்றை கவனித்துத்தானே ஆக வேண்டும். அங்கு உயிரை கவனிக்கின்றோம் என்று சொல்லுகிறோம். இதைத்தான் பதஞ்சலி யோகத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? பிரத்யாகாரா தாரணா என்று சொல்லுகிறார்கள். பிரத்யாகாரா என்று சொன்னால் எண்ணங்களிலிருந்து விடுபடுவது. தாரணை என்று சொன்னால் ஏதாவது ஒன்றின் மேல் செலுத்துவது என்று. இங்க என்ன செய்கிறோம்? உயிரின் மீது மனதை செலுத்துகிறோம். அப்ப அது தாரணை நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். மகரிஷி அவர்கள் அந்த பிரத்யாகாரா, தாரணா, தியானம் இந்த மூன்றையும் நமது குண்டலினி யோகத்திலே, வேதாத்திரிய பயிற்சியிலே, தியான பயிற்சியிலே ஒன்றாக இணைத்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அதனால பிரத்யாகாரா தாரணை எல்லாம் நாங்க விட்டுட்டு தியானத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லிவிடக் கூடாது. சில பேர் சொல்லுகிறார்கள் பிரத்யாகாரா தியாரணா தியானம் சமாதி. இப்ப நாம நேர தியானம் என்ற அந்த 7வது நிலைக்கு சென்று விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், பிரத்யாகார தாரணா தியானம் 3ஐயும் இணைத்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இதுக்குள்ள பிரத்யாகார தாரணை இருக்கு. அப்ப முதல்ல என்ன பண்றோம்? உயிரை நாம் நினைக்கின்றோம். மனம் உயிரை நினைக்கிறது. அது தாரணை தானே. ஏதோ ஒன்றை நினைக்கிறது அல்லவா, அது தாரணை தானே. ஆம். அப்புறம் என்ன பண்ணுது? அந்த உயிரோடு இணைந்து இயங்குகிறது. அடுத்த நிலை. அடுத்த நிலை. அப்ப முதல் நிலை என்பது ஆக்கினை, 2வது நிலை என்பது துரியம். அப்ப இந்த உயிரை நினைத்து உயிரோடு இணைந்து இயங்குகிற மனம், இதைத்தான் வேதாத்திரியத்தில் நாம் தியான பயிற்சியாக கொடுக்கிறோம். இவ்வாறு கொடுக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த தீய எண்ணங்கள் என்று பழகி இருக்கிறதே, மயக்கத்தில் இருக்கிறதே அந்த மனம், இங்கு இந்த பயிற்சி செய்த பிறகு இந்த மனம் எங்கு செல்ல வேண்டும்? எண்ணங்களின் பின்னால் தான் செல்லும். தியானம் முடிந்த பிறகு இமீடியட்டா அது எண்ணங்களுக்கு பின்னால் சென்று விடும். அப்ப எந்த எண்ணங்களுக்கு பின்னால் செல்லும்? அது ஏற்கனவே பழக்கப்பட்ட எண்ணங்களின் பின்னால் தானே செல்லும். ஏற்கனவே எது அதிகமாக பழக்கப்பட்டு இருக்கிறது? அந்த தீய எண்ணங்கள். அது எங்கிருந்து தோன்றுகிறது? கர்ம வினை என்ற சஞ்சீத பிராரப்த கர்ம வினையிலிருந்து எழுகின்ற எண்ணங்கள், அதிலிருந்து தான் அந்த தீய எண்ணங்கள் தோன்றுகிறது. அது மீண்டும் 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 செயலாக மாறி செயல்படுத்தி செயல்படுத்தி அது ஆழமாக நம்மிடம் பதிந்து விட்டது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் மழை நீர் ஏற்கனவே சென்ற பாதையில் தான் செல்லும். அப்ப நாம் சாதாரணமாக தூங்கி எழுகிறோம். தூங்கி எழுந்தவுடன் எண்ணங்கள் வருகிறது. அது அந்த மயக்கத்தின் பாதையில் தான் செல்லும். இப்பொழுது என்ன பண்றோம்? தியானம் செய்கிறோம். தியானம் செய்யும் பொழுது அது என்ன ஆகிறது என்று சொன்னால், அது ஏற்கனவே சென்ற பாதை இருக்கிறது அல்லவா, அதற்கு மாற்று பாதை ஒன்றை தயார் செய்கிறது. தயார் செய்கிறது. அப்ப இப்போ இந்த தியானம் என்ன செய்கிறது? எண்ணத்தை ஒரு நல்ல எண்ணத்தின் பாதையிலே செல்வதற்கு இது தூண்டுகிறது. அப்ப தியானம் என்பதே எண்ணங்களை நல்ல எண்ணமாக மாற்றுவதுதான் தியானம். இதுதான் பொதுவாக இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான தியானம். அப்ப எண்ணங்களை சீர்படுத்துவதுதான் தியானம். எண்ணங்களை சீர்படுத்தி விட்டால் அதுதானே சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது. அப்ப இதை என்ன சொல்லலாம்? நமது செயல்களை சீர்படுத்துவதுதான் தியானம் என்று சொல்லலாம். அப்ப இந்த தியானம் செய்ய 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 புதிய பாதை ஒன்றை நாம் என்ன பண்ணுகிறோம்? அங்கு அமைக்கிறோம். சரி, அந்த புதிய பாதை அமைத்தால் இந்த மனம் அந்த புதிய பாதையிலேயே சென்று விடுமா என்று கேட்டால், அது அந்த பழைய பாதையில் செல்வதற்குத்தான் முயற்சி செய்யும். ஏன்னா அது ஆழமா இருக்கு. இது இப்பொழுதுதான் பாதை தொடங்கி இருக்கிறது. அது ஆழமாக வெட்டப்பட்டு விட்ட ஒரு பாதை. அங்கதான் போகும். அந்த இடத்தில் விழிப்புணர்வோடு தினந்தோறும் தியானம் பழகி பழகி அந்த புதிய பாதையில் செல்ல 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 இப்பொழுது பாருங்கள், அந்த புதிய பாதை அந்த பழைய பாதையை விட சற்று ஒரு நூல் அதிகமான ஆழமாக வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு முழுமையாக மனம் அந்த புதிய பாதையில் தான் செல்லும். அந்த அளவுக்கு செல்லும் வரை தியானம் என்பது பயிற்சியாகத்தான் இருக்கும். அதுக்காக தான் மகரிஷி என்ன பண்ணாரு? இந்த தியானத்தோடு அகத்தாய்வு என்பதை இணைத்துக் கொண்டார். அப்ப இந்த தியானம் எதற்கு? அகத்தாய்வு செய்வதற்கு. தியானமும் அகத்தாய்வும் எதற்கு?
நமது செயலை மாற்றுவதற்கு, செயல் மாறுவதற்கு, அந்த தீய செயல்களிலிருந்து நல்ல செயல்களாக மாறுவதற்கு. அப்ப அந்த தியானம் என்பது எண்ணங்களை மாற்றுவதுதான் அந்த தியானத்தினுடைய முதல் வேலையாக இருக்கிறது. ஆக ஒரு காலகட்டத்தில் தியானித்து 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 அந்த கெட்ட எண்ணங்கள் வழியாக செல்லாமல் நல்ல எண்ணங்கள் வழியாக மனம் செல்ல ஆரம்பிக்கும். மனதில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றக்கூடிய நிலை வரும். இந்த வகையில்தான் மகரிஷி அவர்கள் நமது குண்டலினி யோகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கெட்ட எண்ணம் நின்று விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நல்ல செயல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கும்? வாட் இஸ் த ரிசல்ட்? இதனால என்ன முடிவான நிலை என்ன நடக்கும் என்று கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக சஞ்சித பிராரப்த கர்மங்கள் விலகும். புதிதாக கர்ம வினை கூடாது முதலில். அடுத்து படிப்படியாக அந்த கர்ம வினை என்னாகும்? அது அழியத் தொடங்கும். அப்ப அவ்வாறு குறைந்து 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 அந்த கர்ம வினையினுடைய அடர்த்தி ஒரு காலகட்டத்தில் குறைந்து விட்ட நிலை வரும். அது எப்படி வரலாம்? துன்பங்களாகவும் நாம் அனுபவிப்போம், அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும். துன்பம் போக்கும் செயல்களை செய்து அதன் மூலமாகவும் அதை கழிக்கக்கூடிய நிலை வரும். இந்த கர்மவினை ஓரளவுக்கு கழிந்து வந்த நிலையில் அதன் பிறகு என்ன ஆகும் என்று சொன்னால், எண்ணங்களே இல்லாமல் மனம் தனித்த மனமாக அந்த சும்மா இருக்கும் நிலை. இதைத்தான் சாட்சி பாவனை என்று சொல்வார்கள். மனம் சாட்சி பாவனையாக நின்று பார்க்கிறது என்று சொல்வார்கள். அந்த நிலை அப்பொழுது வரும். அதுவரை நாம் தியானம் பயிற்சியாளராக பயிற்சி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நாமெல்லாம் தியான பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தான். இவ்வாறு இந்த பயிற்சியில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள்? அந்த நிலையை அடைந்தவர்கள் சிலர், அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் பலகாலம் எடுத்திருப்பார்கள். ஆனால் கடைசி நிலையில் இருக்கும் பொழுது அந்த சில நொடிகளில் எண்ணங்களற்று மனதை நான் தனித்த மனமாக நிறுத்த முடிகிறது. இதற்கு சில நொடிகள் போதும், அப்படி நிறுத்திவிடலாம் என்று அப்பொழுது இருக்கக்கூடிய அனுபவத்தை ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்ப ஞானம் என்பது ரொம்ப மிக எளிது அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. இல்லை. இதே போல இவ்வாறு செய்து சில பேர் அப்படி புகழடைந்து விடுகிறார்கள் அல்லவா? அதன் அடிப்படையில் சாதாரண ஆசிரியர்கள், மற்ற ஆசிரியர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதே போல அந்த நிலையை அடைந்து விட்டதாக அவர்கள் ஒரு கற்பனை செய்து கொண்டு மக்களையும் அந்த நிலைக்கு, ஞானத்தின் உச்ச நிலையில் உங்களை எல்லாம் கொண்டு போய் உடனடியாக சேர்த்து விடுகிறேன், ஏதோ அது இவ்வளவு நாள் பயிற்சி இல்லாமல் உடனடியாக அதற்கு கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏதோ குறுக்கு வழியில் கொண்டு வருவது போன்ற ஒரு முயற்சியிலும் ஈடுபடுகிறார்கள். இது சாத்தியமில்லை. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் அவர்களது தேவை அடிப்படையாக கொண்டு அவர்களது அந்த தீய எண்ணங்கள் வேறு ஏதோ ஒரு வகையில் செல்வதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தியானம் பற்றிய உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஏன் மகரிஷி அவர்கள் ஏன் அப்படி டைரக்டா இப்படி வாங்க உடனடியாக உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அவருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்களே. ஏன் அதை செய்யவில்லை? அவர் எது சாத்தியமோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். அவர் எந்த வழியில் பயணித்தாரோ, பயணித்து சென்ற பிறகு மீண்டும் அந்த வழிக்கு, தொடக்க நிலைக்கு வந்து நம்ம எல்லாம் அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு அவர் இறங்கி வந்து சமுதாய தொண்டனாக, உலக நல தொண்டனாக மாறி இதை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த நிலையில் நாம் நமது எண்ணங்கள் தூய்மை ஆகாமல்
அந்த நிலையை அடையவே முடியாது. அப்படி என்றால் நான் இந்த நிலையை அடைந்தவாறு ஒரு பாவனையை கண்டு வேஷம் போடுகிறார்களே, அவர்கள் இன்னும் எண்ணத்திலேயே அவர்கள் தூய்மை அடையவில்லை. ஆனால் தூய்மை அடைந்தது போல் காட்டிக் கொள்கிறார்கள். இதில் மக்கள் மயங்கி விடுகிறார்கள். இப்பொழுது இந்த மயக்கத்துக்காக இருக்கக்கூடிய தெளிவை கொடுக்க வேண்டியது வேதாத்திரியினுடைய சீடர்களினுடைய உண்மையான பணியாக இருக்கிறது. ஆக நமது எண்ணங்கள் மாற்றமடைந்து அந்த புதிய பாதை எப்பொழுது அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய பாதையை தாண்டி ஆழமாக செல்லுகிறதோ அந்த அளவிற்கு செல்லும் வரை நாம் தியானம் என்ற பயிற்சி, அதில் பிரத்யாகார தாரணா தியானம் என்ற 3 இணைந்த அந்த பயிற்சிகளை செய்து 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 அதில் அந்த இடத்தை கடந்த பிறகு நாம் தனித்த மனம் என்ற நிலைக்கு செல்ல முடியும், அதில் நிலைக்க முடியும். அதுவும் சாத்தியம்தான், அது உடனடியாக சாத்தியமில்லை என்ற ஒரு சிந்தனையை, இந்த விழிப்புணர்வு சிந்தனையை இன்று சிந்தனையாக கொடுத்திருக்கின்றோம். இந்த சிந்தனை அனைத்து சமுதாய மக்களுக்கும் செல்ல வேண்டும். குறிப்பாக வேதாத்திரியம் பயின்று கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இது செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் நான் சீக்கிரம் அதை அடைந்துவிட வேண்டும் என்று இந்த மாதிரியான சில பாதைகளுக்குள்ளாக தடம் மாறி சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த தெளிவையும் அந்த புரிதலையும் கொடுத்து முறையான பாதையில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழைத்து செல்லக்கூடிய அந்த பாதையில் முறையாக சென்று நிலையான அந்த ஒரு சுகத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய சிந்தனையை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிறந்ததொரு சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அதற்கு மிக்க பயனுள்ளதொரு தகவலை அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சிறந்ததொரு கருத்தினை வழங்கிய சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. தியானம் செய்வோம், சிறந்ததொரு தியானம் செய்து அந்த சுகத்தினை அடைவோம் என்று தனித்த மனமாக நிற்க வேண்டும் என்றும் சொன்னீர்கள். எண்ணம், சொல், செயல் அதிலே மாற்றம் இருந்தால் மனத்தில் நல்ல எண்ணமே தோன்றும், நல்லதே நடக்கும். மயக்கத்திலிருந்து விடுபட்டு புதிய பாதையை நாம் அடைவோம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த சிறப்பு சிந்தனை உரைகளை தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை நம் வாழ்வில் செயல்படுத்தி அந்த வாழ்விலே குடும்ப அமைதி, ஆரோக்கியம், அன்பும் கருணையும் கொண்டு நம்முடைய இந்த வாழ்வியலை சீர்படுத்தவே இந்த தமிழ் ஆனந்த யோகம் உங்களுக்காக ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் உங்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. அதற்காக பல மூத்த பேராசிரியர்களை கொண்டு மருத்துவ ஆலோசனைகள் என்று பல்வேறு தகவல்களை சிறப்பு சிந்தனை உரையாக வழங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து அவர்களும் இந்த பயனை அடைந்து வாழ்வில் சிறக்க நாம் ஒரு தூண்டுகோலாக இருப்போம் என்று உங்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. பாட விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரிஷி பாபா அம்மா. ஹலோ அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பு. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து இசைத்த ரிஷி பாபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து மெய்யன்பர்களும் அருட்தொண்டர்களும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வினை, அதிகாலை நிகழ்வினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை தவம் மற்றும் சிறப்பு சிந்தனை உரையில் கலந்து சிறப்பு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.